யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பலம் பொருந்திய கம்பீரமான யானை பின்னாடி அமைதியாக வந்துட்டு இருக்கும். ஆனால் அதோட கழுத்தில் கட்டியிருக்க சின்ன மணியோட சத்தம் வேகமாக முன்னாடி வந்துடும். அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானைக்கு முன்னாடி ஒரு சின்ன சத்தமாக அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவிகே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா, உங்களால் போட்டி போட முடியுமான்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிவிகே பற்றி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை. பத்திரிகையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பற்றி வந்துடாதா அப்படின்னு இயங்குற எத்தனையோ கட்சிக்கு மத்தியில் டிவிகே பற்றி செய்தி வந்தாலே தலைப்புச் செய்தியாக மட்டும்தான் போகிற எத்தனையோ பத்திரிகைகள் இங்கே இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி நிறைய கட்சியை பார்த்துட்டோம், மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு, அந்த கட்சியை பார்த்துருக்கோம், இந்த கட்சியை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்குமே 1 கோடி தொண்டர்களோட அந்த கட்சியை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் 1.5 கோடிக்கு மேலே கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க. பிஎல்ஏ அதாவது பூத் கமிட்டி ஏஜென்டே இல்லாத எவ்வளோ கட்சிகள் இருக்கு. ஆனால் பிஎல்ஏக்குன்னு தனியாக ஒரு மாநாடு போட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு, வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில் 475 பூத்துலையும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டா போட்டிருக்கோம். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம்.